இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஆக்டிவிட்டி செஷன் இப்பொழுதுதான் நம்ம முடிச்சிருக்கிறோம். பட் ஸ்டில் இதில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனம், Matthew 24:15. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். போதும், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ பாழாக்கக்கூடிய அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும்ல, அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா, ராஜ்யங்கள் முழுவதும் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படிங்கிறத சொன்ன இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அவர் பேசும் பொழுது தேவாலயம், அதாவது 3வது தேவாலயத்தில் ஒரு அருவருப்பை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். நம்ம ஏற்கனவே இதை குறித்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதற்கு முன்பாகவே ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் உடைய காலகட்டங்களில் எப்படி அவன் அருவருப்பான காரியங்களை அவன் தேவாலயத்தில் செய்தான் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். இது இனியும் நடக்கலை, இன்னும் கட்டப்படலை, இனி நடக்க போகிற ஒரு சம்பவம். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் ஒரு சேலஞ்சிங் டைம்ஸா இருக்குது. நாடுகள் அதிகமா ஒரு நாட்டுக்கு மேல இன்னொரு நாடு ஒரு போருக்கு ரெடி ஆகுறாங்க. இஸ்ரேல் நாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே மிடில் ஈஸ்ட்ல அடுத்த ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிருக்குது, சீரியால. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு பக்கம். திடீர்னு சவுத் கொரியா களமிறங்கி இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைனுடைய வார் அதிகமாயிருக்குது. அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மாற்றத்துக்குள்ள கடந்து வருகிறது. இது எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறவர்கள், கேள்விப்படுகிறவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த யுத்தத்துக்கு நடுவுல இன்னொரு ஸ்டேஜும் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த நியூ வேர்ல்ட் ஆர்டர். ஆனா அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை, ஆனா அதுக்குரிய ஸ்டேஜ் செட்டப்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால உங்களுடைய கவனம் என் பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் யுத்தங்கள், யுத்தங்களினுடைய அடையாளங்கள், இன்னொரு பக்கம் சாத்தான் தன்னுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து கடைசியாக இறக்க போகின்ற அந்தி கிறிஸ்து ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்டேஜை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். இங்க இதை பாருங்க. given x plus y is equal to 42, find the value of x when y is 30. அதாவது x y அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வேரியபிள்னு சொல்லுவோம், அதாவது அதோடைய வேல்யூ மாறும். அப்போ you have to find the value of x. x அதாவது unknown வேரியபிள், ஒரு கண்டென்ட்டை பத்தி, ஒரு வேல்யூ பத்தி ஒரு பேர் தெரியாது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ் சொன்னாங்க, ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம மேக்ஸ்ல நம்ம எப்பவுமே படிச்சு வந்திருக்கிறோம் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷனுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒய்ங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுடைய வேல்யூ மாறும், இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெண்டு வேல்யூ இருக்கு. என்னென்ன வேல்யூ சொல்லுங்க? ஒய்யுடைய வேல்யூக்கு என்ன சொல்லுவாங்க? அதோடைய ஒய்யுடைய தொகை அப்படி சொல்லாமா? அதோடைய தொகை 30. அதே எக்ஸ் கூட்டல் ஒய், அதோடைய கூட்டுத்தொகை 42. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எக்ஸ் உடைய தொகை எவ்வளவு? யாராவது இப்போ நீங்க லைவ்ல பாக்குறவங்களா இருந்தா நீங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். யாராவது ஆன்சர் பண்ணியிருந்தா சொல்லுங்க. So what is the value of x? Jerson Adriel 12 கொடுத்திருக்காங்க. So very good. ராஜலக்ஷ்மி, very good try. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இதை கால்குலேஷன், அப்போ இதெல்லாம் அந்த கணக்கு பாடத்துல நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எதுடைய வேல்யூ நமக்கு தெரியாதோ அதை தான் நம்ம எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ், அதாவது நோன் வேல்யூஸ், தெரிஞ்ச வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். ஸோ ஒரு பிளஸ்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது அதோடைய சைன் மாறும். ஸோ பிளஸ் பிகம்ஸ் மைனஸ். 42 minus 30. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் உடைய வேல்யூ 12. அடுத்தது கொஞ்சம் கடினமான ஒரு கேள்விதான்.
தெரிஞ்சவங்க இது முயற்சி செய்யுங்க. இதுல நீங்க x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஹைபாட்னியூஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல நீங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது AB ஒரு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், BC உடைய வேல்யூ 24 சென்டிமீட்டர், AC உடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியல, தெரியாததுனால இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஏன் எக்ஸ்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்றேங்கிறது? பிகாஸ் எக்ஸ்ங்கிறது இட் இஸ் அன் அன்னோன் வேல்யூ, இட் இஸ் அன் அன்னோன் வேரியபிள். ஸோ அதோடைய வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ இதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸை படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதை what is the value of AC? Initially AC உடைய வேல்யூ x, A is equal to square root of AB square plus AC square. அதாவது இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். பரவாயில்ல, உங்களுக்கு தெரியலனா நீங்க கஷ்டப்பட வேண்டாம். எதுக்கு நம்ம இஸ்ரேல் வரலாறுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு இப்படி ஒரு மேக்ஸ் குவெஸ்டின்லாம் திங்க் பண்ண வேண்டாம். 601 பார்த்துடலாமா ஆன்சர் என்னன்னு பாருங்க. சாரி, இந்த 5ங்கிறத ப்ளீஸ் மேக் இட் as 7. ஸோ இட் இஸ் 7 ஸ்கொயர். 7 square. So x square is equal to 7 square plus 24 square, which is nothing but x is equal to square root of. So square நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது x உடைய வேல்யூ எவ்வளோ? 25. இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. இதுவே நமக்கு இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுறோமே. ஆனால் பைபிள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுது, அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 13:18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சோ அதோடைய இலக்கம் எவ்வளவுங்க? 666. அது மட்டும் நம்ம பார்க்கணும். இதிலே ஞானம் விளங்கும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல மத்தேயு 24 நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய வருகைக்கு, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு எல்லாம் அடையாளம் கேட்கும் பொழுது அந்த அடையாளத்தை ஆண்டவர் இங்க காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறவன் சிந்திக்கணுமா? அப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அடுத்தது அப்போ இந்த வசனம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அருவருப்பை குறித்து. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதை தானியேல் தீர்க்கதரிசி முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். அப்ப அதை மறுபடியுமாக இயேசு தன்னுடைய வாயினால ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்றார். ஏற்கனவே தானியேல் சொன்னதை திரும்ப என்ன செய்யறாங்க? ரிப்பீட் பண்றாங்க. ஒரு வசனம் வாசிச்சிடலாமா? தானியேல் 9:27. தானியேல் 9:27. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்போ இது யாரை குறித்து அப்படின்னு சொன்னா வரப்போகின்ற ஆன்டி கிரைஸ்ட், அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, அப்போ வசனங்கள் சில இப்பொழுதே இருக்கிறதே அப்படின்னு சொன்னா இனி ஒருத்தன் புதுசா ஒண்ணு வரப்போறது இல்ல. ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், அவங்க எல்லாமே ஆன்டி கிரைஸ்ட் தான். See, that is all the spirit that is working behind it. அப்போ அதுக்கு பின்பாக ஒர்க் பண்ணக்கூடிய அசுத்த ஆவிகள். ஆனா நிஜத்துல ஒருத்தன் நிச்சயமாக வருவான். அப்போ பாழாக்குகிறவன்
வந்து இறங்குவான். லிட்ரலா நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம ஆண்டவரோட கூட கடந்து போவோம் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஜீவிக்கிறோம் இல்லையா? நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதை உறுதிப்படுத்துகிறார். அப்போ தானியேல் சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு பிறகு, அப்போ பல வருஷங்களுக்கு பிறகு இயேசுவானவர் அந்த வார்த்தைகளை அவர் சொல்றார். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 13 நம்ம வாசிச்சோம், இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கம். அதாவது யூ ஹாவ் டு கால்குலேட் something to derive the number 666. அந்த 666 எப்படி இருக்குமா? மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது அப்படின்னு. அப்போ இதுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பேசிக் இன்ட்ரோ, அதாவது வை இஸ்ரேல், நான் ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம், சபைக்கும் இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம், ஏன்னா இன்னைக்கும் சபைக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய மகிமை குறித்து சொல்லவே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அந்த தேசம் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் மட்டும் 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், இது அவருடைய தேசம், அவர் செலக்ட் பண்ண ஒரு chosen land, chosen people. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் பீப்புளை செலக்ட் பண்ணி, ஒரு பர்டிகுலர் பிளேஸை செலக்ட் பண்ணி, ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி, அதை உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் அந்த எக்ஸ்பான்ஷனை கொண்டு வருகிறது தான் அவருடைய திட்டம். ஆரம்ப காலத்திலே அதை பெற்றுக்கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தவறி போனாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டம் அங்க இல்ல. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து பிறந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் வந்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த இஸ்ரேல் வழியாகத்தான் எனக்கு இந்த சபையினுடைய முடிவு காலம் எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்போ முடிவு வரும் எல்லாம் கேட்கிறாங்க. அந்த யூதர்கள் தான் உலகம் முழுவதும் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதுவும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா? கொண்டாட வேண்டியதுதான். இதை வாய்ப்பாய்க்க பயன்படுத்தி அநேகருக்கு புறஜாதியாருக்கு இந்த நற்செய்தியின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவேன். ஆனால் அனுதினம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிறார். ஆனா இது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ அதையும் என்ன செய்ய போறோம்னா, இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்து பிறந்ததை ஒரு வித்தியாசமான கோணத்துல, ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸோட, அவருடைய ரைட்டிங்ஸோட நம்ம சிலதை கற்றுக்கொள்ள போகிறோம். சோ அப்ப இந்த பகுதிகளில் நான் என்ன கத்துக்கிறேன், இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சில அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் எதை வைத்து அப்படின்னா இந்த தேசத்தை வைத்துதான். பாழாக்குகிற அருவருப்பானவன் இந்தியாக்கா வந்து இறங்க போறான். உலகம் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதிக்கம் செய்கிறான், அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனா ஒருவன் வந்து இறங்குவான், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு உடன்படிக்கை அவன் செய்வான். அப்படிங்கறது எல்லாமே நம்ம வேதத்தின் வழியாக, இந்த சத்திய வார்த்தைகள் வழியாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம அறிந்து கொள்றோம். சோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? அப்ப ஏற்கனவே திடீர்னு ஒரு நாள் நான் தான் ஆன்டி கிரைஸ்ட், நான் வந்து சமாதான பேச்சுவார்த்தை பண்ண போறேன் அப்படின்னா வந்து இறங்குவான். நம்மனால ஒரு சின்ன ஹைபாட்னியூஸ் ட்ரையாங்கிள்ல ஒரு பகுதியுடைய வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கே நமக்கு சட்டுன்னு என்ன தெரியல, ஃபார்முலா தெரியல, நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வரல. இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸ்ல பேசிக்கா படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அங்கேயே நம்ம வந்து தடுமாறுறோம். அப்போ அந்த தடுமாற்றம் அங்கே இருக்குன்னு சொன்னா, இங்க 666 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பர் ஒரு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த நம்பர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுதான் தானியேலுடைய டைம் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் he speaks about the 70 weeks, 70 வாரங்களை குறித்து தானியேல் பேசுகிறார். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அடுத்தது சரி, இப்ப 27வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர் ஒரு வாரம் அழகும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது. அப்போ ஒரு வாரம் என்று சொன்னால் தானியேலுடைய கணக்குல 7 வருஷம்னு அர்த்தம். அதுல பாதி எவ்வளோங்க? 3.5 வருஷம். அப்போ 3.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் அது பாதி சென்ற போது அந்த தேவாலயத்தில் செலுத்தப்படுகிற பலி காணிக்கை ஒழிய பண்ணுவான். அப்போ அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்போ தட் இஸ் த கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட்.
ஸோ 7 வருஷம் ட்ரிபுலேஷன் பீரியட். அந்த இடத்துலயும் பாருங்க, மக்கள் இரண்டாக பிரிக்கப்படுவாங்க. ஒருத்தர் பரலோகத்துல ஆண்டவர் அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துல பங்கேற்கிறாங்க. the 7 years the golden periodன்னு சொல்லலாம். அதே சமயத்துல பூமியில 7 வருஷம் எப்படி இருக்கும்? உபத்திரவத்திலே மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுகைக்கு கீழாக வந்திருக்கக்கூடிய காலம். சரி, இப்ப இதுக்கெல்லாம் எப்படி ஸ்டேஜ் செட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஒருவரை வைத்து பேச போகிறேன், ஆனால் அவர் அந்தி கிறிஸ்துன்னு நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளவும் வேண்டாம். பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். ஆனால் நான் ஒரு மனிதரை வைத்து பேச போறேன். எப்படி இது மேட்ச் ஆகும்? பிகாஸ் இந்த வசனங்களோட சில காரியங்கள் ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறத பார்க்கிறோம், ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதை வைத்து தான் பேசுறேன். இப்போ இங்க உங்களுக்கு படம் இருக்கா? இதை வேணா ஃபுல் ஸ்கிரீன் கூட காமிக்கலாம். இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல நீங்க அடையாளம் கண்டு சொல்ல போறீங்க, who is the richest person in the world? இந்த உலகத்துல மிக பணக்காரர் யார்? இவங்க எல்லாருமே பணக்காரங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார்? யாராவது ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்களா? எனி கெஸ்? யார் கொடுத்திருக்கா? வெரி குட். பப்பு ஜர்சன் ஆட்ரியலுக்கு வாழ்த்துக்கள். எலான் மஸ்க் இஸ் த மோஸ்ட் ரிச்சஸ்ட், த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த வேர்ல்ட். அவரை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ எலான் மஸ்க் அவங்க கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர்களுடைய பட்டியல். அமேசான் அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது, அதையும் சூப்பரா தாண்டி அந்த முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் எலான் மஸ்க். ஸோ அதில் பாருங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு சில லெட்டர்ஸை நம்ம இப்போ படிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட அந்த 2 கேள்விகள்ல இருந்து ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் அன்னோன் வேரியபிள். ஸோ அதோடைய வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ரெவலேஷன்ல நம்ம படிக்கிறோம், நம்ம அதை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே இங்கிலீஷ்ல அந்த வசனம் இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும். அந்த வசனம் நீங்க டைம் இருந்ததுன்னா அந்த வசனத்தை அதில் பாருங்க, அதில் படிச்சு பாருங்க. ஸோ இப்போ எலான் மஸ்க் அவர்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். இவங்க அப்பா ஒரு என்ஜினியர். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவர் அவங்களோட ஒரு செப்பரேட்டட் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்பாவோட கூட தான் அவர் வளர்றாரு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துடுக்கானவர், ரொம்ப துணிச்சலானவர், நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ளவர், த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் அவருடைய குட்டி குட்டி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் அவரை அடிப்பாங்க. he was bullied. அப்பெல்லாம் அவங்க அப்பா ரொம்ப சத்தம் போடுவாராம். ஆனால் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. 8 வயசுல அவர் சாதிச்சது, 12 வயது 14 வயதுகள்ல அவர் சாதிச்சதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப கம்ப்யூட்டர்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருக்கிறாரு எலான் மஸ்க். அடுத்தது 17 வயதுல தன்னுடைய தாய் கனடால இருக்கிறாங்க, அங்க ஷிஃப்ட் ஆகுறாரு, மேற்கொண்டு படிக்கிறாரு. அப்போ படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் எல்லாம் எடுத்துக்கிறாரு, இன்டர்ன்ஷிப். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவருடைய அறிவை பார்க்கும் பொழுது. ஆனா பாருங்க, தன்னுடைய மேனேஜர் பயன்படுத்தின ஒரு காஃபி மெஷினை 1 டைம் யூஸ் பண்ணாராம், அதுக்காக அவரை அந்த கம்பெனில இருந்தே வெளியேற்றிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ கேம்ஸ்ல ரொம்பவே ஆர்வம் உள்ளவர். அப்புறம் இவர் ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் x.com ஆன்லைன் பேங்கிங்கை கொண்டு வந்தாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் படிச்சது ஒன்று பிசிக்ஸ், இன்னொன்று எக்கனாமிக்ஸ். அப்போ இந்த 2க்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய அவருக்கு ஒரு எண்ணங்கள் வருது. அதுல வந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா மற்றும் அவங்களுடைய ராக்கெட் மேனுஃபேக்சரிங், இதுல எல்லாம் ரொம்ப ஆசை வருது, ரொம்ப ஆர்வம் வருது அவருக்கு. அப்போ ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட்ஸ், அதாவது விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரணும், அப்படிப்பட்ட ராக்கெட்ஸை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. ஆனா இது வரைக்கும் யாரும் அப்படி தயாரிக்கல. கிட்டத்தட்ட 3 முறை முயற்சிக்கிறாரு, ரஷ்யா போயிட்டு வராரு, அதை வாங்கலான்னு பாக்குறாரு.
பலவிதமான தோல்விகளையே சந்தித்தவர் இந்த எலான் மஸ்க் அவர்கள். ஆனாலும் அயராது கடுமையாக உழைக்கக்கூடியவர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எலான் மஸ்க தெரியாதவங்களே கிடையாது. அது கோவிடுக்கு அப்புறம் இந்த கொரோனா ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த கொரோனாக்கு பிறகு இந்த எலான் மஸ்க் அவங்கள எல்லாருக்குமே தெரியும், அதுவும் விசேஷமா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோடைய சின்ன சின்ன அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இதுல கொடுத்துருக்குது. அதே போல இருந்த மிகப்பெரிய தொகைகள்லாம் போட்டார். ஒரு ஸ்டேஜ் வந்தது, அவர் அந்த பணத்தை 2 நிறுவனங்கள் வைத்திருந்தார். எதுல கொண்டு போய் போடுறதுன்னு தெரியல, 2 ஈக்குவலா போட்டாரு. ஆனா பார்த்தா வெரி சக்சஸ். அவருடைய அறிவாற்றல், அவருடைய சிந்தனைகள், அவருடைய முயற்சிகள் எல்லாமே பயங்கர சக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு சடன்னு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ந்து நம்ம வரும்பொழுது இந்த சேட்டிலைட் மேலே தான் அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அந்த பாருங்க, நாசாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா. இன்னைக்கு அதிகமான ஃபெசிலிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இவர் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்குது. சரி, இப்ப இவரை பற்றி போகலாம். இந்த பேட்டரி கார்ஸா இருக்கட்டும், ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட், இன்டர்நெட் சர்வீஸ், அவருடைய பிரைவேட் கம்பெனி. அப்போ இன்னைக்கு 2 ரிசர்ச்சர்ஸை ஸ்பேஸ்க்கு ஒரு தனியார் நிறுவனம் அனுப்பினதா யாருமே கிடையாது இந்த உலகத்துல. எலான் மஸ்க் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இவருடைய சிந்தனைகளே ரொம்ப வித்தியாசமானது. இவரிடத்துல சமீபத்துல ஒரு பேட்டி கேட்டாங்க, இந்த பூமி இருக்கும்னு நினைக்கிறீங்களா, மனிதர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது, இந்த பூமி கண்டிப்பாக அழிக்கப்படும். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும், இந்த பூமியில மனிதர்கள் வாழ முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும். அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனாலதான் மனிதர்கள் வாழ்வதற்காக நான் மார்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறேன். 2031 மார்ஸுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ எலான் மஸ்குடைய விஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு டை ஆன் மார்ஸ், ஜஸ்ட் நாட் ஆன் இம்பாக்ட். அப்ப பாருங்க, மார்ஸ்ல மனிதர்கள் குடியேற்றப்படணும், அங்க போக முடியும், நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்க என்னுடைய கூட்டை கட்டுவேன், அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மார்ஸ்ல போய் நம்ம அங்க லான்ச் பண்ணணும். அதாவது ஸ்பேஸுக்கு போறது எல்லாருக்குமே ஒரு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஏராளமான ரிசர்ச். அப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ரோபோக்கள், அட்வான்ஸ்டு ரோபோஸ் எல்லாம் நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப சமீபத்துல கடந்த ஒரு சில மாதங்கள்ல கூட ஒரு தத்ரூபமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எம்பெடட் ஒரு மெஷின் எந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணுங்கிற ஒரு மாடல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவரை குறித்து சொல்லும் பொழுது இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஹி இஸ் எ கிராஜுவேட் இன் பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இப்போதான் நம்ம வரப்போறோம் நம்மளுடைய முக்கியமான இடத்துக்கு. எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் நான் சொன்னேன் இல்லையா என்னன்னு. அப்போ இவர்கிட்ட ஒரு வினோதமான பெயர் நான் பார்த்தா இவர் ஆரம்பிச்ச இந்த ஆன்லைன் பேங்கிங் உடைய பேர் என்னங்க? x.com. அடுத்தது டெஸ்லா. ஸோ டெஸ்லா அதாவது ஆட்டோ டிரைவிங் கார்ஸ், பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ், ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கார் கொண்டு வந்தது இவர் தான். ஆரம்பத்தில் அந்த கார் நிறுவனத்திலையும் மேனுஃபேக்சரிங்ல பயங்கரமான ஒரு தோல்வியை சந்தித்தவர். ஆனால் அதற்கு பிறகு அதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இன்னைக்கு ஹி இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் இன் தட். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்விட்டர் பயங்கர நஷ்டத்துல இருந்தது. ஆனா $40 பில்லியன் கொடுத்து அதை வாங்கினார். அந்த சமயத்தில் அவர் வாங்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, இதுல போய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு. ஆனா அந்த ட்விட்டர் இருந்தது எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்தப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு இது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் சோஷியல் மீடியா. இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸுக்கு தான் வரும். இன்னைக்கு அதிகமான நியூஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த எக்ஸ் தான். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் சோஷியல் மீடியா நெட்வொர்க். அப்போ வரக்கூடிய நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா மீடியா, கம்ப்ளீட் மீடியா இவங்களுடைய கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்கள் தான் இப்ப பயன்படுது. ஆனா அவர் சொன்னாரு ஃபூல்ஸ் தான் இன்னும் F-35 எல்லாம் போர் விமானங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரோன்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டோமேட்டட் ட்ரோன்ஸ் அனுப்புங்க, எதுக்கு மனிதர்கள் அனுப்புறீங்க? இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பர்த் ரேட்டே குறைஞ்சு போயிடும்.
குழந்தை பிறப்பு ரொம்பவே குறையும். இனி பிள்ளைகள் பிறப்பாங்க அப்படிங்கக்கூடிய அதுவே அது ஒரு அபூர்வமான செயலாக மாறும். அதனால என்ன பண்ணுங்க, மனுஷர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வேலைத்தன்மையை குறைச்சு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் அட் ஹோம். வீட்டில் நீங்கள் செலவு பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருங்க. அதனால மிஷின்ஸ் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இவர். அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த நியூஸ் வந்து எங்க வரும்னு நான் சொன்னேன், இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். அடுத்தது நம்ம கொஞ்ச நாட்கள் முன்பாக நம்ம பார்த்தோம் நம்மளுடைய நியூராலிங்க் பத்தி. ஸ்பேஸ் எக்ஸ் இதுதான் இவருடைய பிரைவேட் சேட்டிலைட் நிறுவனம். அப்போ நாசாவே இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இப்போ கூட சமீபத்தில் அங்கே விண்வெளியில மாட்டி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடைய நண்பரை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு கருதப்படுகிறது. அப்போ இவங்க கிட்ட இருக்கிற ராக்கெட் வந்து போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர் விடும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணினது. ஆனா இன்னைக்கு எவ்ரி நேஷன் இஸ் லுக்கிங் அட் எலான் மஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் இன்னொரு கம்பெனியும் வச்சிருக்கிறாரு, boring.com. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஆல்பபெட்ஸ்ல தான் பேர் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆல்பபெட்ஸ்லயும் நம்ம எப்படி பேர் வச்சிருக்கிறோம், ஒரு கோர்வையா ஒரு அர்த்தமுள்ள ஒரு பேர். ஆனா இவருடைய பிள்ளைகளுக்கு இவர் வைத்திருக்கிற பேர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர். பாருங்க, இவருக்கு 12 பிள்ளைகள். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 12 பிள்ளைகள். அப்போ அதுல ஒருத்தருடைய பேர் பாருங்க, XAEAXII மஸ்க். அப்புறம் ஒருத்தருக்கு வந்து செல்ல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்படி அவருடைய பேர் வந்து எக்ஸ்னே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்கிறாங்க. எக்ஸ் இஸ் அன் அன்னோன் வேரியபிள், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஆஷ். ஸோ A12 அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த பிரபலமான ஒரு ஃபைட்டர் ஜெட். ஸோ இப்படி கூட பேர் வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு என்னடா இப்படியெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்கிறது வினோதமா இருக்கலாம். ஆனா நான் திரும்பவும் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை 13. இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. அப்ப பாருங்க, இப்ப எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனாவது ஆல்பபெட்? இட்ஸ் 24th ஆல்பபெட். 26 ஆல்பபெட்ல 24th ஆல்பபெட். ஸோ 4 + 2 6. ஸோ இவருடைய நிறுவனங்கள்ல இந்த 3 நிறுவனங்களுக்கு எக்ஸ்ங்கிறது நான் திரும்பவும் சொல்லுகிறேன். எலான் மஸ்க் அவங்கள நான் வந்து ஒரு ஆன்டி கிரைஸ்டா போர்ட்ரே பண்ணல, பட் ஐ எம் டெல்லிங் யூ ஹவு த ஸ்டேஜ் இஸ் பீயிங் செட். அதாவது நம்ம நினைச்சுக்கோ வரும்போது எல்லாத்து கையிலையும் 666 போட்டுக்க சொல்லுவான் போல இருக்கு. அப்படியெல்லாம் நடக்க போறது இல்லை. அதை வந்து வசனங்களை வாசிச்சு அந்த வசனங்களை ஆராய்ந்து அறிந்து அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஸ்பேஸ் எக்ஸே பாருங்க, ஸ்பேஸ் என்ன சொல்வீங்க? டேஷ் எக்ஸ். ஸோ எக்ஸ் 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 டேஷ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒருவேளை அந்தி கிறிஸ்து உள்ளே வருவானா. இன்னைக்கு இவர் பாருங்க, சேட்டலைட் கண்ட்ரோல், மார்ஸ்ல போய் குடியேற்றுவது, இனி அடுத்தது வரக்கூடிய இந்த பேட்டரி கார்ஸ், அடுத்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீடியா, இவருடைய தயவு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுக்கும் தேவை. அனைத்து தேசங்களுக்கும் தேவை. சமீபத்தில் ஒரு நாட்டிற்கு போகும் பொழுது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரதம மந்திரியா இருக்கிறவங்களுக்கும் மட்டுமே விரிக்கப்படுகிற ஒரு ரெட் கார்பெட் இவருக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு உலகத்துல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸாக வந்திருக்கிறார். ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஆஃப்டர் கோவிட் ஒரு வேகமான வளர்ச்சி. இன்னைக்கு பணக்காரர் பட்டியெல்லாம் தாண்டி போயிருக்காரு. ஆனா ஒரு 2 bedroom ஹவுஸ்ல தான் இருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை, அளவான ஆகாரம், ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லை. அதனால எனிபடி கேன் அப்ரோச் ஹிம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு 11வது அதிகாரத்துல. இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். 2 பேர் வருவாங்க அப்படிங்கறத நம்ம
படிச்சிருக்கிறோம். அதாவது உபத்திரவ காலத்தின் நடுவுல 2 தீர்க்கதரிசிகள் இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த அந்த தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுவாங்க. பாருங்க, இந்த வசனம் வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும், ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பாங்க? அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அவருடைய ஸ்டார் லிங்க் ஃபெசிலிட்டி. ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொன்னாக்கா எ சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது எங்கிருந்து வந்து இப்ப பிளைட்ஸ்ல எல்லாம் முன்னாடி வைஃபை கனெக்ஷன்லாம் கிடையாது, நெட் கனெக்ஷன் கிடையாது. பூமியை விட்டு மேலே போயிட்டாலே சொல்லுவாங்க ஸ்விட்ச் ஆஃப் யோர் மொபைல் ஃபோன்ஸ், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது. எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் மூலமாக அதிகமான ஃப்ளைட்ஸ் இயக்கப்படுகிறது. அதில் வந்து யூ கேன் ஸ்டில் கனெக்டட். அப்போ உலகத்தில் நீங்கள் பறந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இருந்தாலும் சரி, யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. அதுதான். அப்ப பாருங்க, ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜாதிகள் உள்ள அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்களாம். எப்படி பார்ப்பாங்க? இன்டர்நெட்னு ஒரு கனெக்ஷன் இருந்தா தானே பார்க்க முடியும். ஸோ பல 1000 வருஷங்கள், 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வசனங்கள் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க, திஸ் இஸ் a very special book, ரெவலேஷன். அதாவது ஒரு ஆசீர்வாதத்தோட ஆரம்பித்து ஒரு சாபத்தோடு முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் இது. பார்ப்பாங்க, அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். பாருங்க, பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அப்ப எப்படி பார்க்க முடியும்? நான் இந்தியால எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒருத்தங்க அமெரிக்கால இருக்கலாம், ஒருத்தங்க சைனால இருக்கலாம். எப்படி இந்த 2 தீர்க்கதரிசிகள் மறிக்கிறத எல்லாரும் பார்ப்பார்கள், கேள்விப்படுறது கூட கிடையாது, பார்ப்பாங்கன்னே இருக்கு. அப்படின்னா இது வரணும்னா முதல்ல கிரவுண்ட் ஒர்க் என்ன இருக்கணும்? ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி நமக்கு தேவை. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹை ஸ்பீடு கனெக்ஷன்ல நமக்கு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா, ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட், நாட் வித்தின் அ கண்ட்ரி பட் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ நான் இந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு நான் ரொம்ப எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இனி காலம் செல்லாது, அதுதான் ஒரு புக் முக்கியம். ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், யுத்தங்கள் வேகமா நடந்துகிட்டு இருக்குது, இஸ்ரேல் அது ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் சபையினுடைய ஸ்டேஜ் க்ளோஸ் ஆகிற டைம். இப்படி சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எதுக்கு இப்படி பயமுறுத்தணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடாதா? ரொம்ப ஹாப்பி நியூஸுங்க. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய ராஜாவை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். அதே சமயத்துல பிசாசுக்கும் தனி ராஜ்யம் உண்டு. அவனும் அவனுடைய கடைசி ஒரு ஆப்பனண்டாக அந்தி கிறிஸ்துவை இறக்க போகிறான். அவன் வருவதற்கு முன்பாக ஒரு ஸ்டேஜ் ரெடி ஆகணும். அந்த ஸ்டேஜ் ரெடி ஆயிட்டு இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். எக்ஸா இவங்க பேரு எக்ஸ், அவங்களுடைய பொண்ணு பேர். ஆனா அவங்கள வீட்டுல செல்லமா கொடுக்கறது, கூப்பிடுறது ஒய்யா. நியூரா லிங்கை பத்தி பார்த்தோம் சமீபத்துல. எல்லாருடைய மனுஷங்களுடைய மூளையில ஒரு சிப்பை பொருத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம ஏற்கனவே ஒரு கலசம்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இனிமேல் நீங்க வாய் விட்டு சொல்லணும், ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லணும்னு கிடையாது. நீங்க நினைச்சாலே என்ன செய்யலாம்? ஐயோ, இந்த ஸ்விக்கியில இதை ஆர்டர் போடணும் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சாலே அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் ஆயிரும். டிரான்ஸ்மிட் ஆகி உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிற ஆப் உங்க மொபைலை ஓபன் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணி, ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்விக்கியில இருந்து நீங்க நினைச்ச கடையில இருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து சேர்ந்துரும். ஸோ த சிக்னல் ப்ராசஸிங் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்குங்கிறது பாருங்க. ஏற்கனவே ஒருத்தருக்கு பொருத்தியாச்சுங்கிறது தான் ஒரு உண்மையான நிகழ்வு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற ஒய் இஸ்ரேல் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இந்த பூமியினுடைய கடைசி பக்கங்கள். பிகாஸ் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான எரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இட் இஸ் அ மிராக்குலஸ் எரா. ஏன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகி விட்டது. அடுத்தடுத்து வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கி இருக்கிறது என்பதை நம்ம மறக்க கூடாது. சரி, வேகமாக இந்த கரண்ட் நியூஸுக்கு போகலாம்.
இந்த கரண்ட் நியூஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு டைம் இருக்கும்னா நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த முதல் பகுதி, அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம் இல்லையா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஸோ அவரை குறிச்சதானே சில வித்தியாசமான தகவல்களை நம்ம ஷேர் பண்ண போறோம். டைரக்டா அந்த கரண்ட் நியூஸ் ஸ்லைடுக்கு போலாமா? இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 யூதர்கள் மரித்து போவார்கள் இந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, ஹெஸ்போலா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு. ஆனா இஸ்ரேல் பக்கத்திலயும் சேதங்கள் இருக்குது. அங்கேயும் சில சோல்ஜர்ஸ் மரித்து போயிருக்கிறாங்க இந்த யுத்தத்துல. ஹமாஸ் ஹெஸ்போலாக்கு நடுவுல நடந்த யுத்தங்கள்ல அங்கேயும் மரணங்கள் நடந்திருக்கு. அப்போ இனி ஆனா அதை காட்டிலும் இந்த ஹெஸ்போலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமான தலைவர்கள், அவங்க கிட்ட இருந்த எல்லா லீடர்ஷிப், டாப் லீடர்ஸ் அத்தனை பேரும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆயுத கிடங்குகள், ஆயுதங்கள் தயாரிக்கும் அந்த நிலைகள், அது எல்லாமே குறிவைத்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்த அந்த பேஜர் அட்டாக், அநேக அவங்களுடைய ஹெஸ்போலா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இத்தனை நாள் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த பார்டர், அந்த லித்தானி ரிவர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த பார்டரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதையும் அவங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு மேல ஒரு தோல்வியை ஹெஸ்போலா சந்திச்சிருக்குங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்ல, யூனிட் 127 அப்படின்னு சொல்லக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருந்த அனைவரையும் எலிமினேட் செய்திருக்குது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈரான் இன்ஜெக்ட்ஸ் கேஸ், அதாவது இன்னும் தங்களுடைய நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றாங்க, அட்வான்ஸ் பண்றாங்க. அடுத்த ஆயுதமாக அதை பயன்படுத்துவதற்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சீரியா வாரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சீரியாவுடைய பிரசிடென்டாக 2000 இருக்கிறவர் ஆசாத். ஸோ அந்த அவருடைய தலைமையின் கீழே தான் திடீர்னு ஒரு ப்ரோக் அவுட் ஆன ஒரு சிவில் வார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அதுதான் தலை. ஸோ ஈரானுக்கு ஏகப்பட்ட ப்ராக்சிஸ் இருக்கிறாங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, யார் இந்த இஸ்லாம் இதுல யார் பெரியவர் என்கின்ற ஒரு போட்டி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஷியா முஸ்லிம், சுன்னி முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கு நடுவுல எல்லா இடங்கள்லயும் இவங்களுடைய ப்ராக்சி, அதாவது யாரு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு குரூப், ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சீரியால லெபனானுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருந்தது. ஆனா இஸ்ரேல் சீரியாவையும் விட்டு வைக்கல. சீரியால இயங்கி கொண்டிருந்த லெபனானை சேர்ந்த ஹெஸ்போலா, அந்த தீவிரவாதிகளுடைய அந்த கூட்டமைப்பையும் என்ன செஞ்சாங்கன்னா, அதையும் தாக்குதல் நடத்தி அதையும் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் சீரியால இருந்த இந்த ஹெஸ்போலாவுடைய இயக்கம் கொஞ்சம் பலவீனமாயிருச்சு. பலவீனமானதை பயன்படுத்தி அடுத்த 2 கிளர்ச்சியாளர்கள் இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க. பயங்கரமான யுத்தம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி மனிதர்கள் அப்படி சுட்டு கொல்லப்படுகிறார்கள். 2014 இருந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் மரித்து போயாச்சு. இப்போ உள்ள வந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்களும் ஒரு தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏராளமான பேர்த்த கொலை செய்துட்டே வர்றாங்க. அது அட்வான்ஸ் ஆகி ஒரு முக்கியமான இடத்தெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கிளர்ச்சியாளர்கள் யாருக்கு பின்னாடி இருந்து வந்திருக்காங்கன்னா, டர்க்கியோடைய சப்போர்ட்ல பார்க்கிறோம். எசேக்கியேல் 38 சீரியாங்கிற பேர் இல்ல, தமஸ்கு அழிக்கப்படும் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல சீரியாவுடைய அழிவுக்கு இஸ்ரேல் காரணம் அல்ல. சீரியாவுக்குள் இருக்கக்கூடிய 2 விதமான கூட்டணிக்கு நடுவுல நடக்கக்கூடிய யுத்தங்கள் எங்கேயோ நடக்குது. நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுகிற அந்த டைம்ல அடுத்தடுத்து வேகமா சில காரியங்கள் நகர்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுல அலெப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து ஹோமோ அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க, அந்த கேபிட்டலை எடுத்துட்டாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு, அங்கேயும் அநேக பாதிப்புகள் உண்டு. ஸோ இந்த சீரியாவுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிபல் இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க இல்லையா, சீரியா நாட்டுக்குள்ள வந்த கிளர்ச்சியாளர்கள், அவங்க தான் அல் குவைதா, IS. இவங்கள சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, டர்க்கி, இந்த உக்ரைன், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க.
உள்ள இருக்கக்கூடிய இந்த சீரியாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா ரஷ்யா, ஈரான் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த ரஷ்யாவுடைய சில ஆயுதங்கள், அந்த டேங்க்ஸ் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க. யாரு? இந்த ரிபல்ஸ் கைப்பற்றி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்-குவைதா, ஐஎஸ் அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சீரியா, இதுக்கு நடுவுல தான் இந்த போர் நடக்குது, உள்நாட்டு போர் நடக்குது. ஒன்று ரஷ்யா பேக்கப் பண்ணுது, இன்னொன்று டர்க்கி பேக்கப் பண்ணுது. அமெரிக்கா வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அமெரிக்கா சொல்லுது, நீ ஈரானை விட்டுட்டு வெளியே வா, ரஷ்யாவை விட்டு வெளியே வா, உனக்கு உதவி செய்வேன், அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த யுத்தத்திற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் லெபனானை சேர்ந்த இந்த ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கங்களை ரொம்ப வீக்கெண்ட் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது ஒரு பக்கத்தில் இந்த சீரியா நாளுக்கு நாள் சரிந்து கொண்டு வருகிறது. சர்வாதிகாரம் 2000 இந்த சர்வாதிகாரம் தான் இருந்தது. அது இப்போ டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக அசாத் மற்றும் அவங்களுடைய டீம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர் இதுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ரிபல்ஸ் இவங்க தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சிட்டாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியாம். அந்த பகுதி எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு நடுவில் நம்முடைய ஜோ பைடன் அவங்க ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறாங்க. அதை எல்லாரும் பார்க்கும்படியாக அது ஒரு சம்பவம் வெளியே வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கவே கூடாது, அந்த நாடை அழிச்சு தீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இவருடைய கைகளில் இருந்து பார்க்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ரிபல் குரூப்பை நம்ம பார்க்குறோம். ஸோ HTS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். ஸோ அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்லேருந்து இல்லை நாங்கள் இப்போ இஸ்ரேல் நாங்கள் தாக்க போகிறதில்ல, ஏன்னா ட்ரம்ப் ஒருவேளை ஜனவரி 20 அவருடைய பதவி ஏற்கும் பொழுது எப்படி இருக்கும், இட் குட் பி அன் அன்பிரெடிக்டபிள் அண்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டியுடைய லெவல் குறைஞ்சிட்டே வரதை பார்க்குறோம். ஸோ ஈராக்ல 12% இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு 0.2 தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்குள்ள அதிகமாக இயேசுவை குறித்தும் இயேசுதான் நம்முடைய மேசியா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய அநேகர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் டிக்ளைனிங் இன் மெனி பார்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளர்ச்சியாளர்கள் சீரியாவுக்குள்ள இடங்களை கைப்பற்றினாங்க இல்லையா, அந்த சமயத்துல நிறைய ஆயுத கிடங்குகளை எல்லாம் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்க சில பயாலஜிக்கல் மற்றும் இந்த ரசாயன வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இருக்காம். அதை குறிச்சுதான் இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு பயம். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் வெப்பன்ஸ் எடுத்து பயன்படுத்தினா நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றத வந்திருக்காதான். இட் வுட் பி அ வெரி ரியல் டேஞ்சர் இன் த கம்மிங் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்த எல்லாத்தையும் கடந்த முறை ஒரு போர் நடந்தப்போ இந்த இடத்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. ஆனா இப்போ அந்த கிளர்ச்சியாளர்களுடைய கைவசம் இந்த இடம் போயிருக்கிறதுங்கிறத பாக்குறோம். அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னொருவர் தன்னுடைய எம்பசியை ஜெருசலேமுக்கு மாற்றி இருக்கிறார். ஸோ அதையும் ஒரு வரலாறு பக்கமாக பார்க்கப்படுகிறது. பராகுவே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எம்பசி இன்னைக்கு எருசலேமுக்கு மாறி இருக்கு. ஸோ ஓமர் இவர் கொலை செய்யப்பட்டார் அக்டோபர் 7. ஆனா இப்ப ஒரு தகவல் வந்திருக்குது, அவருடைய டெட் பாடி, அவருடைய உடல் இன்னும் அவங்க பிணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் எங்கேயோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 101 பேர் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆகணும். அதுல 37 பேர் மரித்து போய்விட்டதாகவும், அதுல ஒரு சிலர் மற்றவங்க உயிரோடு இருக்கிறாங்க, பட் அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியல. இதற்கு நடுவில் இஸ்ரேல் மேல கிட்டத்தட்ட 200 சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்குது, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு படம். நீங்க எல்லாம் ஒருவேளை நியூஸ் பேப்பர் அதுல எல்லாம் பார்த்திருக்கலாம். ஸோ இந்த அலப்போ அப்படிங்கிற இந்த சிட்டி அவங்க கைப்பற்றி 2 விதமான அந்த ஃபிளாக்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த ரிபல்ஸ் உடைய ஃபிளாக்ஸ், இன்னொன்று பாலஸ்டீனியன் ஃபிளாக்ஸ். அதுல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க, அவங்க தான் குர்த்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த குர்த்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 10 கோத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம்.
அதாவது காணாமல் போன அந்த 10 tribes அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது இன்னும் மேற்கொண்டு இந்த வார தொடர்ந்து நடத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு பக்கத்துல இந்த யுத்தத்தின் மீது ஒரு கவனம் வைக்கலாம், இன்னொரு பக்கத்துல இந்த ஸ்டேஜஸ் கெட்டிங் ரெடி. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏல், EL, ஏல். ஏல் அப்படின்னா போதும், இந்த PPT க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏல் எலோஹேன் பாடுறோம், ஏல் எலியோன் அப்படின்னு பாடுறோம். வாட் இஸ் ஏல்? ஏல் அப்படின்னா காட்னு அர்த்தம். த மோஸ்ட் ஹை காட், ஏலியோன், அதுதான் அதுடைய அர்த்தம். சோ இப்போ இலான் மஸ்க், இப்ப பாருங்க, தானி ஏல், EL வச்சிருப்பாங்க. அப்போ தான்னா ஜட்ஜ், காட் இஸ் மை ஜட்ஜ், தானி ஏல். நீங்க ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏல்ல சாமுவேல் ஏல், கேப்ரியேல் ஏல். சோ இந்த ஏல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் அதிகமா என்ன செய்வாங்கன்னா, அவங்கள அந்த பேர் வச்சுக்க மாட்டாங்க. அந்த பேர் காட் இஸ் மை ப்ரொவைடர், காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படிதான் வைப்பாங்க. ஏல் அப்படின்னு தங்களுடைய நத்தானி ஏல், அப்படி ஏகப்பட்ட பேரை வந்து ஆண்டோருக்கு மகிமை செலுத்தும்படியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பேரை அவங்க வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, காட் ஏல் அப்படின்னா காட், மைட்டி, ஸ்ட்ராங், த பவர் அண்ட் மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் தான் இந்த பெயர். இப்போ ஏல் எலியோன் அப்படின்னு சொன்னா த மோஸ்ட் ஹை காட்னு அர்த்தம். ELYON, ஏல் எலியோன். ஏல் எலியோன்னா என்ன அர்த்தம்? த மோஸ்ட் ஹை காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், த ஆல் மைட்டி காட். ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ப்ளீஸ் டேக் இலான் மஸ்க். EL, ஏல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட். எலான் இப்போ சேர்த்தி பாருங்க, Y மட்டும்தான் இல்லை, இட் இஸ் ஏலியோன், எலான். ஸோ இட் இஸ் மோஸ்ட் ஹை, த ஸ்ட்ராங், த பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். இவருடைய பெயர்ல அடங்கி இருப்பதும் ஒரு கேள்விக்குரிய, ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த யுத்தங்கள் ஓயறதுக்கும் வரக்கூடிய அடுத்த 4 ஆண்டு காலங்கள் சில மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 4 ஆண்டு காலங்களுக்கு பிற்பாக மிகப்பெரிய மாற்றத்தையும் பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே ராஜா, உம்முடைய வருகைக்காக எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. நீர் வருகிற நாளிகை நாங்கள் அறியாதபடியினால் ஆண்டவரே அப்பா, ஜாக்கிரதையாய் இருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தத்தோடு இருங்கள், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறதப்பா, கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபையை கர்த்தர் சுத்திகரிப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே உம்மை அறிந்து ஆண்டவரே அதை மற்றவர்களுக்கு நற்செய்தியாக நாங்கள் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவரே, முதலாவது வருகையை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே, உம்முடைய அடுத்த வருகை சமீபித்து இருக்கிறது, இனி காலம் செல்லாது என்கின்ற அந்த எச்சரிப்பையும் ஆண்டவரே அந்த ஆச்சரியமான செய்தியும் கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்களை தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இன்னும் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு பிட்டு எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எம்மாவூருடைய சீஷர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை கண்களை திறந்தது போல எங்களுக்கும் திறந்து இந்த ரகசியங்களை கற்றுக் கொடுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடுத்த வாரமும் உமக்கு சித்தமானால் நாங்கள் இணைந்து ஆண்டவரை இன்னும் உம்முடைய பிறப்பை குறித்து இன்னும் அதிகமான ரகசியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் இந்த பொற்கலசம் வேத வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.